நன்றியும் நம்பிக்கையும். ஸோ தேர்ந்தெடுத்த குரு மேலே நமக்கு ஒரு நன்றி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்மெல்லாம் ஒரு கதை கேட்டிருப்போம். ஒரு கதை சொல்லலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய பக்தன் இருந்தார், பெரிய பக்தன். ஒரு நாள் என்னாச்சு, ஊருக்கு வெளியே இருந்து ஒரு டேம் உடைஞ்சு போச்சு. ஊருக்குள்ளே வெள்ளம் வருது. ஊர் மக்கள் எல்லாம் தேவையானதை எடுத்துட்டு மேட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பக்தர் திண்ணையில் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஐயா வாங்க ஐயா போகலாம், முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கோங்க, வெள்ளம் வருது. அதெல்லாம் நீங்கள் போங்க ஐயா, என் கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் என்னையன்ட்டார். சரின்னு ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. தண்ணி ஏறிட்டே இருக்கு. இவர் ஓட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டார். ஒரு போட்டு வந்துச்சு. ஐயா வாங்க போட்டுக்கு, மேடான இடத்துக்கு போயிடலாம். அதெல்லாம் நீங்கள் போங்க ஐயா, என் கடவுள் வருவார் பார்த்துக்கலாம். போட்டுக்காரரும் போயிட்டாரு. இவர் இன்னும் மேலே போய் உச்சியில் நின்றுட்டார். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு. கைத்த விட்டாங்க. ஐயா கைத்த பிடிச்சிக்கோங்க, மேடான இடத்துல விட்டுறோம். அதெல்லாம் நீங்கள் போங்க ஐயா, என் கடவுள் என்னை பார்த்துக்குவாருன்ட்டார். ஹெலிகாப்டருக்காரரும் போயிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இவரும் போயிட்டார். அங்கே போய் கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே எவ்வளோ பெரிய பக்தன், என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டியே. அட முட்டாள் பக்தா, நீ எவ்வளவு முரட்டு பக்தன்னு எனக்கு தெரியுமே. அதனால தானே உன்னை 4 பேர்த்த அனுப்பிச்சு நீ வா போலான்னு கூப்பிட்டேன், நீ வரமாட்டேனே. அட இவ்வளவு முரட்டு பக்தியோடு இருக்கிறானே, எப்படி விடுறது? ஒரு போட் அனுப்பிச்சு வச்சேன், நீ அதுலேயும் வரமாட்டேனே. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு வச்சேன், அதுலேயும் நீ வரலேன்னு. உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வாய்ப்பையும் நான் கொடுத்துட்டேன், நீ பயன்படுத்திக்கலேன்னு சொன்னார். புரியுதுங்களா? இது மாதிரி குருவின் அருள் நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்தது. இப்போ நம்ம இங்கே எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம்னா, நிலா இருக்குது. நிலா வெளிச்சம் இங்கே நமக்கு கிடைக்காது. மேலே போயோ அல்லது வெட்ட வெளியில் போய் நின்னா வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நிலா வெளிச்சம் எல்லாருக்கும் இருக்குது. எஸ்ஆர்னோ புரியுதுங்களா? அது மாதிரி குருவின் அருள் எல்லோருக்கும் சமம். எப்போ நாம் ஒரு சரியான குருவை கெட்டியாக பிடிச்சிட்டு நன்றியோடும் நம்பிக்கையோடும் பயணம் போகிறோமோ, அப்போது அந்த கிரேஸ் நமக்குள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுதான் மிராக்கிள்ஸ். புரியுதுங்களா? அதுதான் மிராக்கிள்ஸ்னு சொல்கிறது. நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். அவ்வளவு விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்து கிளியர் ஆகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். மனசில் நினச்சி கடவுளாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடும் நன்றியும் உணர்ச்சியும் அங்கே வெளிக்காட்டினால் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும்.